ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி சிலபஸில் இருக்க டாபிக் வச்சா செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிசிக்ஸ் டாபிக் பார்த்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பர்டிகுலராக இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்றப்ப அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா, தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாபிக்ல தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல நம்ம வந்து ஃபுல்லாகவே ஜிஎஸ்ல இது போக மீதி உள்ள சப்ஜெக்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் ஆப்டிடியூடும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே அந்த கிளாஸஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது. அதே சேம் டைம் நமக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்ல போறோம் பார்த்தீங்கன்னா, இது என்ன கொஸ்டின் என்ன ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 இருந்து 2024 வரை, அதாவது நமக்கு இந்த சிலபஸ்ல ஒரு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணல இருந்து அதுக்கப்புறம் நடந்த எல்லா கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ பாருங்க, அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே முக்கியமானது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 40 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு கிளாரிட்டியான ஒரு இது கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வரும். அப்புறம் வந்து அமிலங்கள், காரங்கள், உப்புகள் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு, அதாவது ஆசிட், பேஸ், சால்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் வந்து பெஸ்டிசைடு. ஸோ அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இந்த 3 டாப்பிக்காக தான் நமக்கு வந்து மொத்தமே இதில் வந்து இருக்கும். ஸோ அந்த 3 டாபிக் மட்டும், அந்த 3 டாபிக் ரிலேட்டாக நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ மேபி ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலியம் தனியாக வரும், ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் வந்து தனியாக வரும். ஸோ அவ்வளோதான் இதில் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க பாருங்க. Which pair of element has a similar chemical properties? Z means the atomic number. நம்ம ஆல்ரெடி தெரியும், அணு எண்ணை வந்து இசட்ல வந்து குறிப்போம். ஸோ எந்த ஜோடி தனிமங்கள் ஒத்த வேதி பண்புகளை கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இசட் இங்க வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதணும். இது என்னன்னா ஒத்த வேதி பண்புகள் நமக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், அதான் நமக்கு முக்கியம். அப்படின்னா ஏன் வந்து ஒத்த வேதி பண்புகள் உடையதா இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன கண்டிஷன்ல அது வந்து ஒத்த வேதி பண்புகளை உடையதா இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு விஷயம், தனிமங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதி வினை மூலமா அதுக்கு மேல இன்னும் வந்து பிரிக்க முடியாது. ஸோ அதான் வந்து தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தூய பொருள் வந்து அதுக்கு மேல இயற்பியல் முறையிலேயோ வேதியியல் முறையிலோ இதை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னா அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல தனிமங்கள் சேர்ந்தது வந்து சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே. ஸோ தனிமங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மொத்தம் 118 தனிமங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தனிமங்கள் அப்படின்றத நம்ம வந்து இதுக்கு மேல பிரிக்க முடியாது, அதான் வந்து தனிமங்கள். அப்படிதானே. ஸோ பகுக்க முடியாதவை, பகுபடாது. ஓகேவா, அப்படி எழுதிக்கவா, பகுபடாது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 118 தனிமங்கள் இருக்குது. அதுல வந்து ஒரு 92 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரலாவே கிடைக்குது. 92 தனிமங்கள் வந்து இயற்கையாவே கிடைக்குது. ஓகேவா, சோ மீதி உள்ள அப்ப என்ன எவ்வளவு, 26. சோ அந்த 26 தனிமங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப்ல வந்து நம்ம பண்றோம். அப்ப செயற்கையா நம்ம வந்து பண்றோம், லேப்ல நம்மளே தயாரிச்சு பண்றது. ஓகேவா, இப்படி இருந்தாலும் இதுல 116 தனிமங்களுக்கு மட்டும்தான் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளை கெமிஸ்ட்ரி IUPAC கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, அந்த 118ல 116 தனிமங்கள் தான் IUPAC. ஓகேவா, IUPAC. ஓகேவா, IUPAC மூலமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட் இதுல. ஓகேவா, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2016ல நமக்கு வந்து லேட்டஸ்டா இப்போ வந்து 113, 15, 17, 18 இந்த இதெல்லாம் வந்து லேட்டஸ்டா உறுதிப்படுத்திருக்காங்க. 2016ல பண்ணிருப்பாங்க. 113, 115, 117, 118 இதெல்லாம் வந்து உறுதிப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுல 113 என்னன்னு பாத்தீங்கன்னா நிகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 113 வந்து நமக்கு நிகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 115 வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கும். அப்புறம் வந்து இது வந்து 117 வந்து பாத்தீங்கன்னா டென்னசியம் TS. அப்புறம் வந்து 112 வந்து பாத்தீங்கன்னா ஓக்னசான் OG. ஓகேவா, ஸோ நிகோனியம், மாஸ்கோவியம், நிகோனியம், மாஸ்கோவியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டென்னசின், அதுக்கப்புறம் வந்து ஓக்னசான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இதுல பண்ணியிருப்பாங்க. ஓகே,
ஸோ இது வந்து 2016 நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ எல்லாத்தோடைய அணு எண் தான். இந்த நம்பர் சொல்றது எல்லாமே அணு எண் தான். இசட் தான். இசட் தான். இசட் வந்து 113, 110 இது. ஓகே. ஸோ இப்போ நமக்கு நம்மளோட கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிமங்கள்ல எதெல்லாம் அதிகமா இருக்குது அந்த விஷயங்கள் நம்ம வந்து லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒத்த வேதி பண்புகளை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்க உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பீரியாடிக்கல் டேபிள்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பீரியாடிக்கல் டேபிள்ஸ்ல நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ரொம்ப சிம்பிளா நான் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்ன இருப்பாரு, ஹைட்ரஜன் இருப்பாரு. கரெக்டா? இங்க வந்து என்ன இருப்பாரு, ஹீலியம் இருப்பாரு. ஓகே, ஹைட்ரஜன் ஹீலியம் 1 2. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும் லித்தியம். அதாவது இந்த நம்பர்ஸ் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 1 2 ஆச்சா, அப்புறம் வந்து 3 4, அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 6 7 8 5 6 7 8 9, சரி இல்ல 10 வருங்க. அந்த வரிசையில பாத்துக்கோங்க. ஓகேவா? 5 6 7 8 9. ஸோ ஒவ்வொன்றும் தனிமங்கள். இப்போ 3ஆம் நம்பர் தனிமம் என்ன நமக்கு வந்து லித்தியம். 4 வந்து பாத்தீங்கன்னா பெரிலியம். ஓகேவா? ஸோ 5 வந்து நமக்கு என்னது, 5 வந்து போரான், 6 வந்து கார்பன். ஸோ வேணுமா இது லித்தியம், பெரிலியம், இது வந்து 5 வந்து போரான், கார்பன், 7 வந்து நைட்ரஜன், 8 ஆக்சிஜன், 9 வந்து என்னது ஃப்ளூரினா, ஃப்ளூரின், 10 வந்து என்னது நமக்கு நியான். ஸோ அப்போ அடுத்தது 11வது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் இருக்கும், Na. ஓகேவா? இது வந்து 11வது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், இது வந்து ஹீலியம். இது வந்து பாத்தீங்கன்னா Na நமக்கு இருக்கும். ஸோ Na வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே இந்த டேபிள் வந்து எங்க ஸ்டாப் ஆகும் பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க 10 அப்புறம் வந்து 18ல முடியும். 8 8 கூட்டிட்டே போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து 19 வரும். ஓகேவா? ஸோ 19 நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கும். என்ன இருக்கும்? பொட்டாசியம் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சோடியம், இது வந்து பொட்டாசியம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வேற ஒன்றும் இல்லை, இது எல்லாமே வந்து சேம் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும் இந்த வரிசையில கீழே. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 8 8 பிளஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த 3ல இருந்து இது வந்து 2, அடுத்து வந்து 8, இதுவும் வந்து 8, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18 பிளஸ் ஆகும். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 9ல 19 பிளஸ் 18 என்ன வரும், 37 வருமா, அந்த நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் ஒரு 18 பிளஸ் ஆகி இங்க வந்து 37 18 என்ன வரும், 55 வருமா, அது இருக்கும். ஓகேவா? 55 இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 32, அடுத்தது 30 32 நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி பிளஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஃபைன். நமக்கு இப்ப தேவை வந்து இந்த 2 தான். ஓகேவா? ஸோ இந்த 2 மட்டும் வந்துருங்க. இது 1, அப்புறம் இது 1. ஓகேவா? அப்போ இந்த 2 ஒத்த பண்புகளை பெற்றிருக்கிறது. ஸோ அப்போ நமக்கு இந்த வித்தியாசம் நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? எது தெரியாட்டாலும் இதை 2 8 8 18 18 32 32 தெரிஞ்சாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 2 4 வந்து ஒத்த தனிமமா கிடையாது. 2 இங்க இருக்கு, 4 வந்து இங்க இருக்கு. ஸோ அப்போ இது வந்து கிடையாது. புரிஞ்சா? அப்புறம் வந்து பாருங்க 4 21 சம்மந்தமே இல்லை. அப்படிதானே? 4 21 இங்க 20 தான் வரும். அப்படிதானே? 20 வரும். கரெக்டா? அதாவது 2க்கும் கேப் இந்த ரொம்ப, அதாவது இந்த 55ல இருந்து 55 பிளஸ் ஒரு 56 வரை நீங்க வந்து என்ன பாத்துக்கன்னா 18 கேப் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கோங்க. 8 கேப் 18 கேப்ல ஏதாவது வருதுன்னு பாத்துக்கோங்க. ஸோ 14க்கும் 22க்கும் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 கேப் தான் நமக்கு. அப்படிதானே? ஸோ 14க்கும் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 14க்கும் 32க்கும் தான் நமக்கு வந்து வரும். ஸோ 14க்கும் இது வந்து 22க்கும் நமக்கு வந்து 8 கேப்ல வந்து வராது. ஓகேவா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து இதுல அந்த ஒன்றை மட்டும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஒத்த தனிமங்கள் வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முக்கியமா என்னன்னா பீரியாடிக்கல் டேபிள் வந்து ஒரு பார்வை இருக்க வேண்டும். பீரியாடிக் டேபிளை வந்து வீட்டுல ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு அப்பப்ப எடுத்து பார்த்துட்டே இருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இல்லைன்னா இதுல வந்து என்ன ஒரு இது வந்து 2, 8, அடுத்து வந்து 1 பிரியும். இது வந்து பாத்தீங்கன்னா 2, 8, 8, 1 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப வெளியே உள்ள ஆற்றல் மையத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே 1 இருக்கு. ஸோ அந்த வகையிலையும் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 11க்கு, இது வந்து 19க்கு. ஓகே? ஸோ அந்த வகையிலே வந்து நான் வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குறை கடத்திகளாக செயல்படும் சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற தனிமைகள் டேஸ் முறையில் தூய்மைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்துக்காங்க. ஓகேவா? ஸோ குறை கடத்திகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிறது இந்த ஜெர்மானியம், சிலிக்கான், இது எல்லாமே. எலிமெண்ட்ஸ் லைக் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் டு பி யூஸ்ட் அஸ் அ செமிகண்டக்டர் இஸ் பியூரிஃபைடு பை ஜோன் ரீஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜோன் ரீஃபைனிங் அப்படின்றது புல தூய்மையாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா வந்து ஜோன் மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இல்ல டிராவலிங் மெல்டிங் ஜோன் எப்படினாலும் சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா
இந்த முறையில தான் இதை வந்து தூய்மைப்படுத்துறாங்க. புல தூய்மையாக்கல் முறைன்னு சொல்லுவாங்க. எதனால ஜோன் ரிஃபைனிங்னாலும் ஓகே தான், ஜோன் மெல்டிங்னாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம மட்டும் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியின் மண்டலமா வந்து உருவாக்குவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள திட மற்றும் உருகிய நிலையில வந்து இருக்கும்போது அதோடைய டிஃபரெண்ட் வந்து வேற வேற இருக்கும். ஸோ அந்த டைம்ல அதோட அந்த அசுத்தங்களுடைய கரைதிறனுடைய வேறுபாடு, கரைதிறனுடைய டிஃபரன்ஸ் காரணமா வச்சு அந்த அசுத்தத்துடைய தனித்தனி மண்டலமாட்டு ஓகேவா? ஸோ தனித்தனி தான் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த இது வந்து இந்த அசுத்தங்கள்லாம், இந்த மாசுக்கள்லாம் வந்து ஒரு இதா ஃபார்ம் ஆயிரும், இந்த மாசுக்கள்லாம் ஒரு இதா ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்படிதான் இதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதான் வந்து ஜோன் ரீஃபைனிங். ஸோ தனித்தனி ஜோன் தனித்தனி மண்டலங்களாட்டு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபைனலி அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ரீஃபைனிங் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் உரங்களில் எது அதிக அளவு நைட்ரஜனை கொண்டுள்ளது? கீழ்காணும் உரங்களில் எது அதிக அளவு நைட்ரஜனை கொண்டுள்ளது பார்த்தீங்கன்னா யூரியா. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ல வந்திருக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் இருக்கு இல்லையா? ஸோ சேர்மங்கள்ல நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஓகேவா? கலவைகள் எல்லாம் சேர்மங்கள்ல நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ யூரியால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுனா நைட்ரஜன் தான் அதிகமா இருக்கும். ஸோ நைட்ரஜன் நமக்கு வந்து புரோட்டீன் கண்டென்ட் அப்படி தானே மெயினாக சொல்ல போனா. ஸோ யூரியாவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியாவோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CO NH twice NH2 twiceன்னு வரும். ஓகேவா? இதான் வந்து யூரியாவோட ஃபார்முலா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் தான் நமக்கு வந்து இதுல இருக்கிறதுலயே அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து முக்கியமானது. அதாவது 2 NH2 குரூப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 NH2 குரூப்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படி எழுதிப்பாங்கன்னா C இது வந்து மொத்தம் கார்பனுக்கு 4 பாண்டா, ஆக்சிஜன் 2 பாண்டு, அப்ப இந்த ரெண்டும் வந்து ஒவ்வொரு பாண்டு. NH2 இது வந்து NH2. ஓகேவா? நைட்ரஜனுக்கு வந்து 3 பாண்டு வரணும். இங்க 1 இங்க 2. அதே மாதிரி நைட்ரஜனுக்கு வந்து அதாவது இப்படி வரும். NH2 பதிலா நீங்க வந்து என்ன போட்டுக்கலாம்? இப்படி போட்டுக்கலாம். H அதானே? இப்போ எல்லாத்துக்கும் பாண்டு வந்து கரெக்ட் ஆயிட்டா? சரி. Nக்கு வந்து சரி H ஓகேவா? இதான் வந்து இதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன நமக்கு யூரியால நைட்ரஜன் தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது. ஸோ இது வந்து NH2 வந்து என்ன சொல்லுவாங்க? இது வந்து அமினோ குரூப், அதான் அமினோ குரூப்ல வரக்கூடியதா. ஓகேவா? NH NH2 NH3 NH4 இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ பாத்துக்கோங்க. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இதுல எந்த உரங்கள் வந்து எந்த உரம் வந்து அதிகமான நைட்ரஜன் கொடுத்துருக்குன்னா, இங்கெல்லாம் கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட் இருந்தாலும் கூட இங்க இது கிடையாது. கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் கிடையாது, அம்மோனியம் சல்பேட் கிடையாது. பார்த்தாலும் தெரியுது யூரியா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இரு எளிய உப்பு கரைசல்களை கலந்து கிடைக்கும் உப்பானது எதிலிருந்து உருவாக்கப்பட்டதோ அவ்வுப்புகளின் தனித்தன்மையை இழக்கிறது இதுவே அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கலவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுல இப்போ என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே ஒரு கலவை அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அதுக்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனதுதான். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சால்ட்டுக்கும் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு பொருள் வந்து இருக்கோ அதோடைய பகுதி பொருட்களுடைய பண்பை வந்து பெற்றிருக்கும். ஓகேவா? ஒரு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து கலவைகள் சேர்மங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு அதுல உள்ள பகுதி பொருட்களுடைய பண்பை பெற்றுதான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இது எந்த ஒரு ரேஷியோலையும் இருக்கலாம். ஆனா உப்பு கரைசல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உப்பு கரைசல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைம்ல அதோடைய எந்த இதுல இருந்து உருவாக்கப்பட்டதோ அதனுடைய தனித்தன்மையை வந்து சுத்தமா வந்து இழந்துரும். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படின்னு சொல்றது. அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு இதுல கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பொட்டாசியம் ஃபெரோசயனைடு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? பொட்டாசியம் ஃபெரோசயனைடு நமக்கு இவ்வளோலாம் தேவையில்லை. கொஸ்டின் பார்த்தீங்களா? இது ரொம்ப சிம்பிளா வந்து கேட்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் இது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட தனித்தன்மை அதாவது அதனுடைய தனிப்பண்பை இழந்து இது வேற ஒரு சால்ட்டாவே டோட்டலா வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு இங்க வந்து சொல்ல வராங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படின்றது.
மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்தும் மருந்தாக பயன்படுறது? ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து எதை குணப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயிற்று உபாதைகளுக்கு வந்து இதான் வந்து பயன்படுது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோட மெயினான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் பயன்பெறும் 60 ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்ற திரவ உரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ திரவ கடற்கரை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சீவீட் லிக்யூட் ஃபெர்டிலைசர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ல வரக்கூடியது மாறி வந்திருக்கு. ஜஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அந்தோசயனின் லிக்னின் மற்றும் பிற அரோமேட்டிக் சேர்மங்கள் உருவாக்கத்திற்கு பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எரித்ரோஸ். ஸோ எரித்ரோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா எரித்ரோஸ். இதை வந்து அந்தோசயனின் லிக்னின் மற்றும் வேற பிற அரோமேட்டிக் சேர்மங்கள், அரோமேட்டிக் அதாவது ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடிய ஒரு இது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்றதுக்கு வந்து பயன்படுது. ஸோ இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா C4H8O4 C4H8O4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இதான் இதோடைய ஃபார்முலா, எரித்ரோஸோட ஃபார்முலா C4H8O4. ஸோ அப்போ மெயினாவே இதோடைய பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோமேட்டிக் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு எனர்ஜி சோர்ஸாகவும் வந்து நிறைய இடத்துல பயன்படுது. டி தொகுதி தனிமங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டி தொகுதி தனிமங்கள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. நமக்கு அந்த பீரியாடிக்கல் டேபிள வந்து மறுபடியும் எடுத்துக்கோங்க. அந்த பீரியாடிக்கல் டேபிள்ல வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட்ல உள்ளதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயரிய வாயுக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் இந்த காலத்துல இருக்கிறது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார உலோகங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா கார மண் உலோகங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 to 12 இதை விட்டுருங்க, 3 to 12 வரை உள்ளதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இதை தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் டி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டி இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டி இடைநிலை தனிமங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ டி பிளாக் இல்லைன்னா இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இந்த 13 இருந்து 17 வரை உள்ளது பாத்தீங்கன்னா கால்கோஜன் அண்ட் ஹாலஜன்ஸ் அப்படின்னு அது வந்து பிரதிநிதித்துவ தனிமங்கள் சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 13 to 17 இங்க வரும். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்க மேல என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இந்த ஹீலியம், நியான் 10, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்கான் 18, கிரிப்டான் 36, செரான் 54, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 58 to நமக்கு வந்து 71, அப்புறம் வந்து 92 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 103. அதாவது இங்க 58ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க அப்படியே வந்து 71 வரை, அப்புறம் 90ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 103 வரை. இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதான் நமக்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப நமக்கு கொஸ்டின் நமக்கு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த டி தொகுதி தனிமங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள் இடைநிலை தனிமங்கள் என்ன அப்போ எஃப். ஓகேவா? இது வந்து தெரிஞ்சாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார உலோகங்கள் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் வரிசையில் இருக்குது. ஸோ 1, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1A தொகுதிகள் எல்லாமே. ஸோ 1, 3, அப்புறம் வந்து என்ன வரும் 11 வருமா, அப்புறம் 8னா 19 வருமா, 19 கட்டல என்ன வரும் 18 கூட்டிக்கணும் 37 வருமா. ஸோ இந்த வரிசை எல்லாமே. ஓகேவா? ஸோ இது வராது, இதை விட்டுருங்க. இங்க வர அது வந்து கார மண் உலோகங்கள்னா அதே மாதிரி 4, 12, 20 இதெல்லாமே கார மண் உலோகங்கள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சாச்சா? ஸோ அந்த பீரியாடிக்கல் டேபிள் அகைன் நான் சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. ஸ்கூல் புக்ல ஒரு இருக்கு, ஜெராக்ஸ் எடுத்தாது வச்சுக்கோங்க. ஓகேவா? அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். பல டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அதாவது இந்த கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா ஃபேமஸா கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமின் தான். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஒன்னே ஒன்று தான். ஸோ புரோமின் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நமக்கு வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இந்த பீரியாடிக்கல் டேபிள் உங்களுக்கு கிடைச்சா பாருங்க, கிடைக்கல அப்படின்றப்ப இந்த ஒண்ணு வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக்ல கொஞ்சம் தெளிவா தமிழ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இருக்குது பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் இல்லையா, இந்த ஒரு இதை மட்டும் 1 செகண்ட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற லைட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து 1. ஓகே.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப், இது செகண்ட் குரூப். இந்த தேர்ட்ல இருந்து இந்த 12th குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டி தொகுதி இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து எஃப் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது டி தொகுதி, இது வந்து எஃப் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உயரிய வாயுக்கள். இந்த 18வது தொகுதி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். உயரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார உலோகங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கார மண் உலோகங்கள். ஓகேவா, ஸோ இந்த இது வந்து கார மண் உலோகங்கள். ஓகேவா, ஸோ இதான் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்ததும் நமக்கு இங்கதான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1, இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 2 இங்க இருக்கு ஹீலியம் 2, 3, இது 4, 5, 6, 7, 8, 9, 10, இது வந்து 11. ஓகேவா, இது 12, இது 19. நமக்கு இந்த ரெண்டை தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, சோடியம் பொட்டாசியம் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புரியுதுல? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம். புரியுதா? ஒரே அலோகம் புரோமின். ஓகேவா, மெர்க்குரி போட்டுறாதீங்க. மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னா திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம். ஓகேவா, ஸோ நமக்கு அலோகம் கேட்டிருக்காங்க. புரோமின் புரோமின் புரோமின். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகாத நிறைய வாய்ப்பு இருக்குது. தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடுகள் அதன் அணு எண்ணை பொறுத்தது என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்லே. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி இது வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரா சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நமக்கு கிளம்பி வரதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து லவாய்சியர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ லவாய்சியர் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா உலோகங்கள் அலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1789 பிரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து டோமரினர் அப்படின்றவர் வருவாரு. ஸோ டோமரினர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, டோமரினர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிமங்களை வந்து மும்மை அடுக்குகளா பிரிப்பாரு. ஓகேவா, லித்தியம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சோடியம் கே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவற்றினுடைய அணு நிறைகளின் கூடுதலின் சராசரிக்கு ஏத்தாப்புல அவர் வந்து பிரிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதுவும் நமக்கு வந்து கரெக்டா வந்து இருக்காது. ஓகேவா, ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபர்ஸ்ட் இதை எப்படிதான் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி இருக்கப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெண்டலீவ் வருவாரு. ஸோ மெண்டலீவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ மெண்டலீவ் வந்து பாத்தீங்கன்னா தனிம வரிசை விதி அப்படின்ற அடிப்படையில வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா, ஸோ மெண்டலீவ் வந்து பாத்தீங்கன்னா தனிம வரிசை விதி. வேறுபட்ட நீளமுள்ள கிடைமட்ட வரிசைகள்ல பல தனிமங்கள் எல்லாமே ஒத்த பண்புகளை உடைய தனிமங்கள் எல்லாமே ஒரே தொகுதியில இருக்கிறது மாதிரியான இவர் வந்து டிசைன் பண்ணிருப்பாரு. ஓகேவா, இந்த பீரியாடிக்கல் டேபிள் டிசைன் பண்றதுல இவர் வந்து ஒத்த இதுல உள்ளதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி இவர் வந்து டிசைன் பண்ணிருப்பாரு. ஸோ அதான் வந்து முக்கியமானது. ஸோ இதுல அடுத்தது முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரிஜின் ஜெப்ரிஸ் மோஸ்லே அப்படின்றவர். அதான் முக்கியமானவர். யாரு? ஹென்ரிஜின் ஜெப்ரிஸ் மோஸ்லே அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி தனிமங்களுடைய அணு எண்களை வந்து பயன்படுத்தாரு. ஓகேவா, ஸோ இந்த அணு எண்ணை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ரேஸை யூஸ் பண்ணி அணு எண்ணை கண்டுபிடிச்சு இந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இத வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. ஸோ இவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்லே. ஓகேவா, அவரோட ஃபுல் பேம் வந்து ஹென்ரிஜின் எட்வின் மோஸ்லேயா ஜெஃப்ரி மோஸ்லேயா சம்திங் வரும். ஓகே, நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ இப்படிதான் நமக்கு வந்து இதை அட்டவணை படுத்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் நீங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன, தனிமங்களை அதன் அணு எண்களின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்துறது யாரு? மோஸ்லே. ஓகேவா, இது வந்து மறக்க வச்சாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் தான் வந்து கடைசியா இப்போ நம்ம ஃபாலோ பண்றது வந்து இவருடைய இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா, ஸோ புதிய ஆவர்த்தன விதி வந்து யாருடைய இதுல அப்படின்னு கேட்டாலும் இதான். ஓகேவா, புதிய ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்லுவோம். இதை பீரியாடிக்கல் டேபிள் ஆவர்த்தன விதி கொண்டு வந்துதான் இவரு. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3:1 என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் டேஸ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின். ஓகேவா, சோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். சோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா HCl வந்து பாத்தீங்கன்னா HNO3. ஓகேவா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலோகம். சாரி, ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை சுத்திகரிக்க வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேவா, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிட் அண்ட் இதெல்லாம் வந்துருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இது என்னன்னா HCl-ம் HNO3-யும் 3:1 ரேஷியோல அமைஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ HCl-ம் HNO3-யும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோல வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து மெயினா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தை கூட கரைக்கும் திறனுடையது. தங்கத்தை சுத்தம் செய்யவும்
சுத்திகரிக்கும். ஸோ தங்கத்தையே வந்து கரைக்கக்கூடிய திறன் உடையதான் பாத்தீங்கன்னா இந்த ராஜ திராவகம் அப்படின்றது. ஸோ இதை வந்து முக்கியமா பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இது வந்து எங்க வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசிட் அண்ட் பேஸ்ல வந்திருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஆசிட் ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சேர்மங்கள் அப்படின்ற லிஸ்ட்ல நம்ம வந்து இங்க கொடுத்துட்டோம். பரவாயில்ல, அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? தங்கத்தை கரைக்கும் ஆற்றல் கொண்டதுதான் இந்த இதை சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இதை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பேர் அடிக்கடி மறந்து போயிடும். ஸோ அக்யூரேஜியா. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சொல்லுவாங்க. ஸோ HClலும் HNO3யும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கமும் வெள்ளியும் சரி, இந்த HCl கூடயும் HNO3 கூடயும் வினை புரியவே செய்யாது. ஆனால் அது ரெண்டையும் வந்து இந்த ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியா இது பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக்கையும் 1 பங்கு வந்து நைட்ரிக் அமிலம். தெரியும் இல்லையா? அது வந்து நைட்ரிக் ஆசிட். HNO3 அப்படின்றது நைட்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் வந்து கரைச்சி விட்டுரும். அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தங்கமாகட்டும், பிளாட்டினமாகட்டும், வெள்ளியாகட்டும் இதெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு பயன்படுது. தங்கத்தை சுத்திகரிக்கவும் சுத்தம் செய்யறதுக்கும் பயன்படுது. இதான் இதோடைய பயன்கள். அப்படியே கேட்டிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கொஸ்டின், கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ஓகேவா? கரித்தாரில் இருந்து கிடைக்கும் எந்த பொருள் அந்து பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பது பயன்படுது? ஸோ நமக்கு எதுவுமே வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே அந்து பூச்சியை கொல்றதுக்கு நமக்கு பயன்படுறது எது? நாப்தலின் உருண்டைகள். அப்படி தானே? ஸோ நமக்கு தெரியும். ஸோ பேசிக்கான ஒரு இது. ஸோ நாப்தலினோட மெயின் இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்து பூச்சி. இது வந்து எங்க என்ன ஒரு கொஸ்டின் பாருங்க, கோல் தார்ல இருந்து, கரி தார்ல இருந்து நமக்கு கண்டு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நாப்தலின் உருண்டைகள் அப்படின்றது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த நாப்தலினோட இந்த ஸ்ட்ரக்சர் கூட தேவையில்ல நமக்கு. இந்த நாப்தலினுடைய இதை வேணா பாத்துக்கோங்க. எப்படி இருக்கும்னா நாப்தலின் வந்து C10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. கீழ்கண்டவற்றில் எந்த சேர்மம் உரமாக பயன்படுகிறது? ஓகேவா? ஸோ அம்மோனியம் புரோமைடா, அம்மோனியம் புளோரைடா, அம்மோனியம் ஆக்சைடா, அம்மோனியம் குளோரைடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மோனியம் குளோரைடு தான் உரமா பயன்படுது. ஓகேவா? ஸோ எந்த சேர்மம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபெர்டிலைசர்ல கேட்கலாம். ஸோ சேர்மங்கள் அப்படின்ற டாபிக்னால இங்க வந்து சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? அப்ப எந்த சேர்மம் வந்து நமக்கு ஏதாவது பயன்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லலாம்? அம்மோனியம் குளோரைடு. ஓகேவா? ஸோ அகைன் இஸ் ஈஸி கொஸ்டின். வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒவ்வொரு முக்கியமான சேர்மம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து நிறைய அதோடைய பண்புகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, பயன்களும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னாலும் ஒரு க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பைடு. ஓகேவா? ஸோ சிலிக்கான் கார்பைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரத்தை போல அதுவும் ஒரு வலிமையான சேர்மமா இருக்கும். ஓகேவா? ஸோ வலிமையான சேர்மம். ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஸோ வைரத்தை வந்து வைரத்தால மட்டும் தான் வெட்ட முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட்ல தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவற்றில் எது ஈரியல்பு புரோட்டிக் அயனியாக செயல்படும்? ஓகேவா? பின்வருவற்றில் எது வந்து ஈரியல்பு அதாவது ஈரியல்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆம்பி புரோட்டிக் அயனா வந்து செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HS-. ஓகேவா? ஸோ ஆம்பிப்ரோட்டிக் அயான்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ற நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிப்ரோட்டிக் அயான்ஸ்ல ஆம்பிப்ரோட்டிக்கல் மாலிகுல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புரோட்டான வழங்கவோ இல்லைன்னா வந்து ஏத்துக்கவோ வந்து செய்யும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரமாவும் இருக்கலாம், ஒரு அமிலமாவும் இருக்கலாம். ஓகே? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர், அமினோ ஆசிட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பனேட்டு, அப்புறம் வந்து ஹைட்ரஜன் பைகார்பனேட்டு. ஓகே? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அயான், இது எல்லாமே நமக்கு இதெல்லாம் வரும். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோ சல்ஃபேட்டு. ஓகே? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இந்த லிஸ்ட் தான் வரும். ஓகே? அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இது வரும், இதெல்லாம் வராது. இது தவறு. ஓகே? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எது வரும்னு பாத்தீங்கன்னா டைஹைட்ரஜன் இது வரும், டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அயான் வரும். பாஸ்பேட் எப்படி வருங்க? PO4-. ஸோ இது வரும். ஓகே? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் D இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ நமக்கு என்னது ஒரு எலக்ட்ரானை வந்து வழங்கவோ ஒரு புரோட்டானை வந்து வழங்கவோ ஏத்துக்கவோ செய்யும். இது ஆசிட்டாவோ பேஸாவோ வந்து செயல்படும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம்பி புரோட்டிக் அயான்ஸ் அப்படின்னு சொல்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆதி காலத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின், இன்னும் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா அமோனியா எந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். ஓகேவா? அமோனியா வந்து பாத்தீங்கன்னா வேதி முறையில் ஹேபர் முறையில் தயாரிக்கப்படுகிறது. ஓகே?
ஸோ ரொம்ப முக்கியமானது. அம்மோனியா வந்து பாத்தீங்கன்னா ஹேபர் முறை ப்ராசஸ்ல தான் இந்த அம்மோனியா வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமோனியாலாம் பேசிக்கா வந்து எந்த வகையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மோனியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜன் உரங்கள் அப்படின்ற லிஸ்ட்ல வரக்கூடியது. ஸோ யூரியாவா இருக்கட்டும், அமோனியம் சல்ஃபேட் ஆகட்டும், அமோனியம் நைட்ரேட் ஆகட்டும், ஓகேவா? அதே மாதிரி கால்சியம் சைனமைடா இருக்கட்டும், கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல யூரியா. ஸோ யூரியால நான் இந்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிருப்பேன். யூரியால வந்து பாத்தீங்கன்னா 46.6% வந்து என்ன இருக்குது? நைட்ரஜன் தான் இருக்குது. ஓகேவா? யூரியால 46.6% நமக்கு வந்து நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. பாஸ்பரஸ், பொட்டாசியம்லாம் நமக்கு வந்து கம்மியா இருக்கும். நமக்கு வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா என்பிகேன்னு சொல்லுவாங்க தானே. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதான் வந்து நமக்கு வந்து உரத்தோடைய அந்த மிக்சர் அப்படின்றது மாதிரி. அமோனியம் சல்பேட்ல அதுக்கப்புறம் தான். அமோனியம் சல்பேட் வந்து 21% தான் நமக்கு வந்து நைட்ரஜன் இருக்குது. ஸோ அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்லயும் 13% நமக்கு என்ன இருக்குது? நைட்ரேட் இருக்குது. ஸோ நமக்கு அதிகமாக உள்ளது யூரியா தான். யூரியா தான் அதிகமான நைட்ரஜன் இருக்குது. இந்த அமோனியாவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் கைண்ட் ஆஃப் இதில் வரதான். ஸோ அமோனியா தான் இதுக்கெல்லாம் பேசிக் அப்படின்ற மாதிரி இது நமக்கு வந்து ஹேபர் முறையில் நமக்கு வந்து தயாரிக்கிறாங்க. அமோனியா வந்து எந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது? ஹேபர் முறையில் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஓகேவா? கராஜினின் டயோட்டோமைட் கெல்ப்ஸ் அல்ஜீனிக் அமிலம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை. கராஜினின் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐரிஸ் பாசியை தான் நம்ம வந்து கராஜின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயட்டோமைட். ஸோ டயட்டோமைட் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கொதிகலன்களை வந்து இந்த பாய்லர்ல உள்ள இன்சுலேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டயட்டோமைட் அப்படின்றது. கெல்ப்ஸ் இது வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கிறது பழுப்பு பாசிகள். ஸோ கெல்ப் வகையான காடுகள் வந்து கடலுக்குள்ள நமக்கு இருக்கும். ஸோ இது நமக்கு வந்து 4 இந்த 1 வந்து ஈஸியானது. இதை தெரிஞ்சாலும் நம்ம வந்து இந்த ஆன்சரே போட்டுக்கலாம். சிக்கு 4 வந்து ஒன்னே மட்டும் தான் இருக்குது. இது தெரிஞ்சா நம்ம ஈஸியா ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே. அல்ஜினிக் ஆசிட் பார்த்தால் தெரியும் நமக்கு வந்து பல்ல உள்ள படிமங்கள் தான் அல்ஜினிக் ஆசிட் அப்படின்னு சொல்றது. இதுக்கு வந்து 3-1-4-2 டி இஸ் ரைட் ஆன்சர். இந்த 4 மட்டும் ரொம்ப ஈஸி. கெல்ப் ஃபாரஸ்ட் கெல்ப் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு கலர் பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கடலுக்குள்ள காணப்படுறது. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எது கார்பனின் மாற்றுரு அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மாற்றுரு அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் முக்கியமானது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வைரம் வந்து பாத்தீங்கன்னா கார்பனின் மாற்றுருன்னு கேட்டா எஸ். ஓகே. ஸோ வைரம் வந்து பாத்தீங்கன்னா கார்பனின் மாற்றுரு தான். ஸோ டைமண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறுமனை கார்பன் தான். ஸோ கார்பனுடைய இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரம் வந்து மாறிக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து C6 அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ஸோ இது கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கார்பரண்டம் அப்படின்றது நமக்கு வந்து இதோடைய மாற்றுரு அல்ல. ஓகேவா? கார்பரண்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிலிக்கான் கார்பைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெறுமனே கார்பன் மட்டும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஹென்ஸ் இது வந்து தப்பான ஆன்சர். ஓகேவா? இது வந்து கரெக்டான ஆன்சர். கிராஃபைட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் தான். ஃபிலரினும் நமக்கு வந்து கார்பன் தான். எது மாற்றுரு அல்லன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபிலரின் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க கார்பன். ஸோ n நம்பர் ஆஃப் கார்பன் இப்படி சுத்தி எல்லாமே கார்பனால மட்டும்தான். ஸோ ஒன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைமண்டா மாறும். டைமண்ட் வந்து நமக்கு வந்து கிராஃபைட்டா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டான டைம்ல நம்ம டைமண்டா எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல்லரின் வந்து பாத்தீங்கன்னா C60 C70 அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. ஸோ எண்ணற்ற இது இருக்கும், நிறைய இது சேர்ந்து கம்பைன் ஆகி ஒரு டிசைன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கார்பன் பாண்ட்ஸ் வந்து அவ்வளவு இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்டம். ஸோ கார்பன்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு அப்படின்றது. ஓகே. ஸோ அந்த கார்பன் இருக்க வச்சு நீங்க நினைச்சிடாதீங்க. அப்போ C2 அலோன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்ப கார்பனுடைய அல்லோட்ரோப்ஸ் என்னலாம் சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க என்ன கத்துக்கணும்னா கார்பனுடைய அல்லோட்ரோப்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ நம்ம டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின். ஸோ இது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஃபின் ஒன்று உண்டு. ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. கிராஃபின். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஸோ வேற வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலயே 2-3 சொல்லுவாங்க. ஃபுல்லரின்லயே வந்து பாத்தீங்கன்னா பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் C16 நினைக்கிறேன். ஃபுல்லரின் அப்படின்றது நமக்கு வந்து C17 நினைக்கிறேன். ஸோ அது ஏதோ சின்ன டிஃபரெண்ட் வரும். ஸோ அவ்வளவுதான் எல்லாமே கார்பனோட இது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோன் ஸ்டார் லைட் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஆமா அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸ்கூல் புக்ல வந்து இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமா. ஸோ நெக்ஸ்ட் தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களை கொண்டுள்ள ஒரே தொகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க.
the only block that contains all three type of elements in periodical table. So அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா P block அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ என்னன்னா all three type of elements அப்படின்றது என்னென்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், மெட்டல், நான் மெட்டல், அப்புறம் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றது உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மூணுமே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பி தொகுதியில தான் நமக்கு வந்து இந்த மூணுமே இருக்கும். ஓகேவா? சோ பி தொகுதி அப்படின்றது. சோ பி பிளாக் அப்படின்றது நமக்கு எது 5 to 9 வரை இருக்கு இல்லையா? அதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பி தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். 5 to 9 வரை. அதாவது இந்த ஓகே, அதாவது 5, 6, 7, 8, 9. ஸோ இது கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 81 வரை வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 86 வரை வரும். ஓகேவா? ஸோ இந்த தொகுதிகள் தான் இதை வந்து பாத்தீங்கன்னா பி பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எஃப் பிளாக் நமக்கு வந்து தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் பிளாக் அப்படின்றது என்னது, டி பிளாக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? டி பிளாக் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எஸ் பிளாக் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாவே நமக்கு வரக்கூடியது. எந்த ஏரியா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது இருக்குல்ல, கார உலோகம், கார மண் உலோகம், அப்புறம் வந்து ஹீலியம். ஓகேவா? கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள், அப்புறம் வந்து ஹீலியம். இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிஃபரெண்ட் பண்ண புரிஞ்சுக்கோங்க. ஸோ பீரியாடிக்கல் டேபிளை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து உள்ள போகும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் நமக்கு இங்க முக்கியமான விஷயம். ஸோ அதனால வந்து அதை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க, பார்க்கறதுக்கு வருத்தப்படவும் செய்யாதீங்க. ஓகேவா? ஸோ உட்காந்து கண்டிப்பா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் அலோகம். பாத்தீங்களா, அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானு சொன்னேன் இல்லையா? ஸோ வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா புரோமின். ஓகேவா? மெர்க்குரியை போட்டக்கூடாது. ஸோ மெர்க்குரி இருக்குது, ஆனா வந்து எது வந்து அலோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோமின் தான் அலோகம். ஓகே, மெர்க்குரி வந்து உலோகம். பொட்டாஷ் படிகாரம் என்பது எதனுடைய கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது பொட்டாஷ் சல்பேட்டும் அலுமினியம் சல்பேட்டும். ஓகேவா? இங்க வந்து சல்பேட்டும் நமக்கு வந்து கீ பாயிண்ட், பொட்டாஷ் சல்பேட்டும். ஸோ குளோரைடு, காப்பர் சல்பேட் கிடையாது. ஓகேவா? ஸோ காப்பர் சல்பேட் கிடையாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன, இதுல பொட்டாசியம் குளோரைடே வராது. குளோரைடு வந்தாலும் நீங்க தூக்கிடலாம். ஸோ பொட்டாசியம் சல்பேட்டும் அலுமினியம் சல்பேட்டும் கலந்ததான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஷ் படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான பாத்துக்கோங்க. இப்போ வந்து வாட்டருக்கு தெரியும் அப்படின்னா, வாட்டர் வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடு, அதனால H2O அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண உப்பு வந்து பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு தெரியும் அப்படின்னா. சர்க்கரை வந்து சுக்ரோஸ், அதனால தெரியும். ரொட்டி சோடா என்னங்க, சோடியம் பை கார்பனேட், அதுனா Na2 சோடியம் பை கார்பனேட். இது என்னது, ரொட்டி சோடா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சலவை சோடா, சோடியம் கார்பனேட். ஓகேவா? சலவை சோடா Na2CO3, Na2CO3. இது வந்து சலவை சோடா. ஹச் வந்துச்சுன்னா ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சலவை தூள் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு. ஓகேவா? கால்சியம் ஆக்சி குளோரைடு, இது வந்து பாத்தீங்கன்னா சலவை தூள். ஓகே, அப்புறம் கால்சியம் அதாவது கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது சுட்ட சுண்ணாம்பு தான் கால்சியம் ஆக்சைடு, அப்படிதானே? கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது நீட்டிய சுண்ணாம்பு. ஓகேவா? சோ இங்க இது ஓகே, சுண்ணாம்பு கல் அப்படின்றது கால்சியம் கார்பனேட், அதுதான் கால்சியம் கார்பனேட், அது வந்து சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பொட்டாஷ் படிகாரம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்படியே கூடவே இந்த இதையும் அப்படியே பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொட்டாஷ் படிகாரமே ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பிகே ஸ்டாண்ட் ஃபார், நம்ம இப்பதான் பார்த்தோம், நமக்கு அந்த ஒரு உரத்துல வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதான் வந்து மிக்சர்ல இருக்கும். யூரியால வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தான் என்பிகே அப்படின்றது ரொம்ப பேசிக்கா கேட்டிருக்காங்க. ஜப்பானிய இயற்பியலாளர்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடாப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. 92 மற்றும் 241 உள்ள இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 92 தான். ஆனா நம்ம இங்க யூஸ் பண்றலாம் பாத்தீங்கன்னா இந்த 242 வந்து கிடையாது, அப்படிதானே? 235 தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு போறோம். நம்ம லாஸ்டா வந்து நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 235 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 241 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்துக்கோங்க. காபி தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் டேஸ் ஆகும். ஸோ என்ன கலப்பட பொருள் வந்து காஃபி தூள்ல சேர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்மரின் பவுடர். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின், எக்ஸ்ட்ரா கொஸ்டின். வந்து இது ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். புளிப்பொடினா வந்து அதே கலர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. சாக்பீஸ் பொடி வந்து
இந்த கலர்ல இருக்கும், காஃபி பவுடர் கலர்ல இருக்கும், இருக்காது, தப்பு. மணல் துகளுக்கும் இந்த கலர்ல இருக்கும், இருக்காது, தப்பு. ஓகேவா? அதே மாதிரி மெட்டனில் மஞ்சள் கலரை வந்து தூக்கி இதுல போட போறாங்களா? இல்ல, கண்டிப்பா. அப்போ புளி கலர் தான் ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து சேர்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் படிக்காம போய் ஆன்சர் எழுத வேண்டிய கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். The Teflon is manufactured from எங்கன்னு பாத்தீங்கன்னா குளோரோ பென்டிரோ ஃப்ளோரைடு. ஓகேவா? குளோரோ பென்சோடிரோ ஃப்ளோரைடு. அதுல தான் நமக்கு வந்து ட்ரெஃபிலான் அப்படின்றது தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரெஃபிலான் அப்படின்றது நமக்கு வந்து எதுல தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு கொஸ்டின். அது என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதோடைய வேதியியல் வாய்ப்பாடை கேட்டது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ட்ரெஃபிலானா என்னது வந்து ஒரு ஹெர்பிசைடு. ஓகேவா? ஒரு ஹெர்பிசைடு தான் ட்ரெஃபிலான். நமக்கு அந்த ஒரு கிராசஸ்ல வரக்கூடிய அந்த பூச்சி என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளவர் பீட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வரதை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஹெர்பிசைட் நான் வச்சுக்கோங்க. இது கூட ஏதாவது கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு. இது அகைன் ஒரு முக்கியமான கொஸ்டின் ரொம்ப கேட்பாங்க, எதிர்பார்க்கப்பட்டது, அடிக்கடி கேட்டிருக்கிறது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பல தடவை வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஓகேவா? விச் கேஸ் டர்ன்ஸ் லைம் வாட்டர் மில்கி இஸ். ஸோ இது எப்படி மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு நீர் லைம் வாட்டர் என்னது கால்சியம் ஹைட்ராக்சைடா OH ட்வைஸ் வரும். ஓகே, இதான் வந்து லைம் வாட்டர். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து சேரும் போது என்ன வரும்னா, ஸோ CO3 அப்படின்றது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட். ஸோ கால்சியம் கார்பனேட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா பால் போலானது ப்ளஸ் வந்து வாட்டரும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து லைம் வாட்டர் வந்து பால் போல மாறின இந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து லாஸ்ட்ல வந்து நீரும் இதில் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஸோ நைட்ரஜனோ வாட்டர் வேப்பரோ ஆக்சிஜனோ கிடையாது. அடுத்த கொஸ்டின். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் அல்லது உலோகங்கள். ஓகேவா? நமது தடிமங்கள் சேர்வங்கள் படிக்கும்போது தடிமங்கள்லேயே உலோகங்கள்லாம் என்ன, உலோக போலிகள்லாம் என்ன, அலோகங்கள்லாம் என்ன, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல முக்கியமான நீர்மங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ 4 நீர்மங்கள் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து உலோகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பரும் சில்வரும் தான். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து காப்பர் டங்ஷன் வந்து சில்வர் டங்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. காப்பரும் சில்வரும் தான் பார்த்தீங்கன்னா எளிதில் கடத்தும் உலோகங்கள். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகங்களா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்கள்லாம் என்ன, அலோகங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்றேன். உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா கடினமான இருக்கும், பளபளப்பா இருக்கும். அப்போ வந்து சும்மா பார்க்கும்போதே பிரகாசமா இருக்கும். ஆனா அலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடினமாலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ பளபளப்பாக இருக்காது. உலோகங்களை வந்து கம்பியாகவோ தகடாகவோ நீட்ட முடியும். அலோகங்களை அப்படி மாற்ற முடியாது. ஸோ நமக்கு உலோகம்னா தெரியுது இல்லையா? மெட்டலை வந்து நீங்க என்ன ஷேப்புனாலும் மாத்திக்கலாம், அதை வந்து மாத்திக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெப்பத்தையும் மின்சாரத்தையும் சூப்பரா கடத்தும் உலோகங்கள் எல்லாமே வெப்பத்தையும் மின்சாரத்தை கடத்தும். ஆனா வந்து அலோகங்கள் வந்து அலோகங்கள் அப்படின்றது நான் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தாது. சிம்பிளா சொல்றேன். உலோகத்தை ஏதாவது ஒன்று தட்டினீங்கன்னா சவுண்டு வரும், 2 உலோகத்தை தட்டினீங்கன்னா சவுண்டு வரும், அலோகத்துக்கு வந்து சவுண்டு வராது. ஓகேவா? ஸோ அலோகம்னா இப்ப என்னது? அலோகம் நான் மெட்டல்னா ஹைட்ரஜன் வந்து நான் மெட்டல், ஆக்சிஜன் நான் மெட்டல், சல்ஃபர் கார்பன் நான் மெட்டல், அப்படிதானே? ஸோ மெட்டல் வந்து சொல்லலாம் இரும்பு, செம்பு, தங்கம், வெள்ளி எல்லாமே நமக்கு வந்து மெட்டல் அப்படின்றது. ஓகேவா? இதுல வந்து உலோக போலிகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்க உலோகங்கள் அலோகங்கள் ஓகே, உலோகம் ஓகே, அலோகம் ஓகே, அதாவது உலோகம் அல்லாதவைகள். இதுல உலோகம் மாறியே இருக்கும், ஆனா உலோகமா இருக்காது. ஓகேவா? அதாவது உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோக போலிகள் என்னது? மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து போரான், சிலிகான், ஜெர்மானியம். ஓகே, வேற என்னது? ஆர்சனிக் ஏஎஸ் தானே, ஏஆர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆன்டிமனி எஸ்பி, டெல்லூரியம். ஓகேவா? ஸோ வேற என்னது? பொலோனியம், பொழுது பிஓ போடணுமா? ஆஸ்டைன் ஏடி போடணும், ஆஸ்டைன் எஸ், ஆஸ்டைன். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தா உலோக போலிகள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ உலோக போலிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உலோகத்துடைய பண்புகளை பெற்றிருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அலோகத்துடைய பண்பு பெற்றிருக்கும். பார்க்கறது உலோகம் போல இருக்கும், ஆனா வந்து உலோகத்துடைய பண்புகள் இருக்காது, அலோகத்துடைய பண்புகள் இருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா உலோக போலிகள் அப்படின்னு சொல்றது. உயர்தர கேலோசின்களின் ஆக்டேன் எண் மதிப்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்தர கேலோசின்களின் ஆக்டேன் எண் மதிப்பு. ஓகே, த ஆக்டேன் ரேட்டிங் ஃபார்
பிரீமியம் கேசோலின். ஸோ இந்த இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரீமியம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன சொல்லுவாங்கன்னா பிரீமியம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரீமியம் கேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ கால்ஸ் ஹை ஆக்டேன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரீமியம் கேஸ் ஆர் ஹை ஆக்டேன் கேஸ். பிரீமியம் கேஸ் இல்லைன்னா ஹை ஆக்டேன் கேஸ். இதோட இந்த ஆக்டேன் ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91 to 94 இருக்கும். 0ன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகேவா, 91 to 94 இருக்கும். ரெகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட்டிங்ல இருக்குன்னா 80. இது வந்து பாத்தீங்கன்னா ஹை. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும், 91 to 94ல இருக்கும். அதை பாத்துக்கோங்க. மிட் ரேஞ்ச் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கேஸ். ஓகேவா, ஸோ நார்மல் அப்படின்றது 87. மிட் ரேஞ்சில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லலாம் 88 to 89, சாரி 90. இங்க 91 தானே, அப்ப 90ல இருக்கும். ஹை ஆக்டேன் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஆக்டேன் பிரீமியம் கேஸ் எல்லாமே நமக்கு வந்து 90ல இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் இதோடைய டிஃபரன்சஸ். கீழ்கண்டனத்தில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? ஓகேவா, எவை வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளன சொல்லலாம். ஸோ பெரிலியம் வந்து பாத்தீங்கன்னா குரூக்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூக்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தாலியம், அதான் வந்து பாத்தீங்கன்னா குரூக்சைட். ஐ திங்க் ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. ஓகேவா, இந்த குரூக்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செலனைடு மினரல். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர், செலினியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலியம், சில்வர் இதெல்லாம் சேர்ந்து வந்து வரும். இதுக்கு கொடுத்தா கூட கரெக்ட், ஆனா இது வந்து கண்டிப்பா தப்பு. ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்மனைட். ஸோ இந்த கோல்மனைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ கோல்மனைட் நமக்கு வந்து தாலியம் கண்டிப்பா வராது, அப்படித்தானே? ஐ திங்க் அது வந்து போராக்ஸ் இந்த மாதிரியான இது உள்ளது. பெர்லியம் இல்ல கிராசோம் இல்ல. ஓகேவா, தப்பு கண்டிப்பா. அலுமினியம் வந்து அலுமினியத்தோட முக்கியமான தாது பொருள் வந்து பாக்சைட். ஜெர்மானியத்தோட முக்கியமான தாது பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மானைட். ஓகேவா, ஸோ அப்ப இந்த ரெண்டும் வந்து கரெக்ட். எது கேட்டிருக்காங்க கொஸ்டின் 1 and 2. ஓகே, தவறாக இணைக்கப்பட்டுள்ள கேட்டிருக்காங்க. ஓகேவா, தவறாக இணைக்கப்பட்டுள்ள அப்படின்னா 1, 2 தான் நமக்கு வந்து தவறானது. ஃபைன். ஸோ நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். இதுல நீங்க ஈஸியா தூக்கிடலாம். அலுமினியத்தோடைய தாது வந்து பாக்சைட் அப்படின்றது தெரியாம உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜெர்மானியத்துக்கும் ஜெர்மானைட்னு தெரியாம இருக்காது. அட்லீஸ்ட் உங்களுக்கு அலுமினியத்தோட தாதுவும் தெரியாம இருக்காது. அப்படி பார்த்தாலே 3 வந்து கரெக்டா இருக்கணும், அப்படிதானே? ஸோ 3 அப்போ இது வராது, இதுவும் வராது. 4ம் உங்களுக்கு தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 4ம் உங்களுக்கு கரெக்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ 1 and 2 பி இஸ் ரைட் ஆன்சர் நீங்க போட்டுடலாம். ஓகேவா, வெரி ஈஸி கொஸ்டின் ஆக்சுவலா. அப்போ அதோட தாது பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா, நிறைய இருக்கு, ஒன்னா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், கரும்பு சர்க்கரையானது டேஸ் மற்றும் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய 3 தனிமங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ கரும்பு சர்க்கரை அப்படின்றது இதோடைய வேதி பெயர் என்னங்க? கரும்பு சர்க்கரையுடைய வேதி பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்ரோஸ். இது ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டிருப்பாங்க. அதனால நான் கொஸ்டின் அப்படி டேரக்டா படிச்சுட்டு இருக்கேன். சுக்ரோஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படியே ஒரு பாக்ஸ்ல இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. சுக்ரோஸ். ஸோ இதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, சுக்ரோஸோட வாய்ப்பாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னா C12 H22 O11. ஓகேவா, இதான் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்றது. சுக்ரோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா C12 H22 O11 அப்படின்னா நமக்கு வந்து சுக்ரோஸ் அப்படின்றது. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். வெரி 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 ஈஸி கொஸ்டின். ஸோ உங்களுக்கு செக் பண்றதுக்காக ஒன்று கேட்குறேன். சலவை சோடால வந்து என்னெல்லாம் இருக்கும் இதே மாதிரி கேட்குறாங்க. சலவை சோடானது டேஷ் மற்றும் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய 3 தனிமங்களால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சலவை சோடானது. ஸோ சலவை சோடாவுடைய ஃபார்முலா தரணும், அப்படிதானே? என்ன தெரியும் நமக்கு வந்து இதுவும் அப்படிதான். சுக்ரோஸ் கூட ஃபார்முலா தெரிஞ்சா முடிஞ்சு போச்சு. சலவை சோடாவோட ஃபார்முலா வந்து என்னது? Na2CO3, சோடியம் கார்பனேட். அதனால சலவை சோடா. அப்ப சோடியம் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். புரியுதா? சோடியம் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இன்னொரு கொஸ்டின் உங்களை சும்மா கேட்கிறேன். ஓகே, சோ இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்ல வந்து நமக்கு என்ன இருக்கும்? இதேதான். சுண்ணாம்பு கல் வந்து கால்சியம் கார்பனேட். அப்ப கால்சியம் இருக்கும், கார்பனேட்னாலே அங்க வந்து ஆக்சிஜனேட்டும் வந்தாச்சு, அப்படிதானே? கால்சியம் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா, சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நீர் கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு சொல்லிடுவீங்க நீங்க ஈஸியா. ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்கும்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா, இப்போ ரொட்டி சோடா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ சலவை சோடா வந்து பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், சோடியம் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும் சொல்லியாச்சு.
ரொட்டி சோடா என்ன சொல்லுவீங்க? சோடியம் பைகார்பனேட். சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இன்னும் சாரி, சோடியம் பைகார்பனேட். பைனா அங்க வந்து H வந்துரும். Na2HCO3. நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினுக்கும் ரெடி ஆயிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேமக்சின் என்பது கீழ்கண்டவற்றின் எதன் வணிக பெயர் வந்து கேமக்சின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேமக்சின் வந்து எதோடைய வணிக பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. ஸோ இதோடைய வணிக பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்லெஸ் சாலிட். ஓகேவா? நிறமற்றன்னா வெள்ளை கலர்ல இருக்கும், அதான் சொல்றாங்க, நிறமற்றது. இது வந்து அதிகமா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து நமக்கு வந்து இன்செக்டிசைடா வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? பூச்சிக்கொல்லியா வந்து அக்ரிகல்ச்சர்ல இன்செக்டிசைடு. சைடு எஃபெக்ட் உண்டு. ஸ்கின்ல பட்டா ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது மட்டும் நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி டிடிடினா என்னது? இது டிடிடி, டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிடிடி அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுவும் ஒரு வந்து இன்செக்ட் ப்ரோன் ஹியூமன் டிசீஸ். ஓகேவா? எதுக்காகனா ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேரியா இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு தீங்கு விளையக்கூடிய பூச்சிக்கொல்லியாக தான் பயன்படுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல ஏதோ வந்து பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்து நமக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்ததும் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அஸ்கார்பிக் ஆசிட். ஸோ ரொம்ப முக்கியமானது, அஸ்கார்பிக் ஆசிட் எதுல இருக்குது அப்படின்ற மட்டும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? ஸோ எதுல இருக்கு, நம்ம ஆசிட் பார்க்கும்போது பார்க்கணும். இதை எதுல இருக்குது, எந்த வகையான பழங்கள்ல இருக்குது, இல்ல எந்த 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 பொருள்ல வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு க்ளூ, விட்டமின் சி. அஸ்கார்பிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா நத்திங் பட் விட்டமின் சி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இல்லைன்னா அதை தேடி பார்த்துக்கோங்க. விட்டமின் சின்னு சொன்னா நீங்க வந்து பாதி கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படி தானே? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோரமைன் டீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ குளோரமைன் டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கானிக் சோடியம் சால்ட். ஒரு ஆர்கானிக் சோடியம் சால்ட். ஓகேவா? ஸோ நமக்கு தேவையானது கேமக்சின். கேமக்சின் வந்து பென்சீன் ஹெக்ஸா குளோரைட். நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, குடி போதையில் வாகனம் ஓட்டுவோரின் மூச்சு பகுப்பாய்க்கு சோதனை முறையில் பயன்படுத்தப்படும் சேமம் K2CR2O7. ஆதி காலத்துல இருந்தே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே, ஸ்கூல்லயே வந்து இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா K2CR2O7. ஸோ அப்படின்னா என்னது? பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகேவா? இதோட பேர் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து கரையும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால்லயோ இதுல அசிட்டோன்லயோ வந்து கரையாது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பேசிக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குரோமேட் வந்து ஆக்சுவலா ஆரஞ்சின் கலர்ல இருக்கும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இது பண்ணவங்க அதுல வந்து ஊதுறப்ப என்ன மாறும்னா கிரீன் கலர்ல மாறிடும். அப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊதுறாங்க அப்படின்னா அதுல அது பட்டுச்சு அப்படின்னா அது வந்து கிரீன் கலர்ல மாறிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆல்கஹால் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஒரு மாதிரி ரெட் கலந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ வந்து இப்போ ஆல்கஹால் எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து கிரீன் கலர்ல மாறும். அப்படிதான் இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதையே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க ஒரு இது இருக்கு பாருங்க, காப்பர் சல்ஃபேட் 5H2O. ஓகேவா? நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட். இது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமானது. இல்லை நான் வந்து அடுத்த கிளாஸ் சொல்றேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் மீன்ஸ் நமக்கு வந்து ஆசிட் அண்ட் இது பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது பார்க்கும்போது வேணா சொல்றேன். இது இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். உங்களை நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸ்ல வரும். ஓகேவா? அந்த சால்ட்ல உள்ள ஒன்று தான் நமக்கு இது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே இதை வந்து டிஸ்கஸ் பண்ண என்ன பண்ண, நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஷ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்டிங்ல கேட்டு நான் வந்து சொன்னேன். மொத்தம் வந்து 118 தனிமங்கள் இருக்குது. அந்த 118 தனிமங்கள்ல 94 தனிமங்கள் வந்து இயற்கை, நேச்சுரல். அப்படிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீதி 26 தனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல். அப்படிதானே?
ஆர்டிஃபிஷியல்னா லேப்ல வந்து உருவாக்கப்படுறது. ஸோ லேப்ல வந்து உருவாக்கப்படுறது 26. அப்புறம் இதுலயும் ஒரு பகுப்பாய்வு சொன்னேன் அப்படிதானே. மொத்தம் 116 தனிமங்கள் தான் ஐயூபேக்கால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதையும் வந்து நாம வச்சுக்கோங்க. 2016 ஒரு 4 வந்து ஓகே பண்ணாங்க. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் என்னன்னா ஆக்சாலிக் அமிலம். ஸோ இது வந்து ஆசிட்ல கேட்டிருக்கணும் கொஸ்டின் மாறி வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா, என்ன அமிலம் பாத்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம். ஓகேவா, ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய எந்த ஒரு வாய்ப்பாடும் எதுவுமே வந்து தேவையில்லை. அது C2H2O4. ஏன்னா சில டைம் வந்து இப்படி கொடுக்காம இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, அதனால நம்ம வந்து பார்த்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் நமக்கு இதுவே போதும். ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் ஆப்ஜெக்ட் மேல உள்ள ஸ்டெயின்ஸ் எல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுத்துறது அந்த ஆக்சாலிக் அமிலம் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, நேச்சுரல் கேஸ் வச்சு தான் பழைய பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்மத். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். ஸோ ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று உபாதைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுன்னு சொல்லிட்டு இப்போ டக்குனு திருப்பி பார்க்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்மத் அப்படின்றத மற்ற பொருளோட சேர்த்து நம்ம வந்து வயிற்று உபாதைகளுக்கு வந்து மருந்தா வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அ ஹை டென்சிட்டி. கீழே கொடுக்கப்பட்டது இல்லை. ஓகேவா, எது வந்து ஹை டென்சிட்டி? சிம்பிளா சொல்லலாம். என்ன சொல்லலாம், எது வந்து ஹை டென்சிட்டி அப்படின்னா தண்ணியும் கெரோசினும் கலந்தீங்கன்னா கெரோசின் வந்து மேல நிற்கும் அப்படிதானே. அப்போ தண்ணி தான் அதிக டென்சிட்டி. ஏரையும் இதையும் கம்பேர் பண்ணவே வேணாம். இதுதான் வுட் வந்து தண்ணியில வந்து மிதக்கும். அப்போ இது வந்து லோ டென்சிட்டி. அப்போ தண்ணி தான் வந்து ஹை டென்சிட்டி. ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிதானே. ஸோ நெக்ஸ்ட், பின்வருவற்றில் மிக அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படும் தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். இதெல்லாம் நைட்ரஜன் தான் அதிகமா இருக்கும் அப்படிதானே. ஸோ நைட்ரஜன் தான் தாவரங்களுக்கு அதிக அளவில் அதோடைய எல்லாமே செழித்து வளர்றதுக்கு அதான் தேவை. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமினோ நமக்கு தேவையான நமக்கு எப்படி நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நம்மளுடைய உடம்புல இருக்க புரோட்டீன் இருக்குல்ல, புரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து நைட்ரஜன் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கேட்மி போன் கீழே உள்ளவற்றில் எவற்றின் கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ கேட்மி போன் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். கேட்மியம் சல்ஃபைடும் பேரியம் சல்ஃபேட்டும். ஓகேவா, கேட்மியம் சல்ஃபைடும் பேரியம் சல்ஃபேட்டும் கலந்த கலவைக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்மி போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்பட்ட தனிமம் எது? ரொம்பவே நல்லா தெரியும், அயோடின். கொஸ்டின் வந்து ரிப்பீட், ஆல்ரெடி கேட்டது அப்படின்னா. ஸோ ஏற்கனவே நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ அயோடின் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து சுரக்கப்பட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு வந்து இதுல கேட்கப்பட்ட மொத்த கொஸ்டின்கள். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட். சில கொஸ்டின் நம்ம வந்து ஆசிட் அண்ட் பேஸ்ல இருந்து நம்ம வந்து இங்க எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சரி, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயாலஜி பார்ட்ல வந்து கேட்க வேண்டியது அந்த ஹியூமன் டிசீசஸ். பரவாயில்ல, நமக்கு சேர்மங்களே வரதுனால சேர்த்தே பார்த்துப்போம். ஸோ படிக்கும்போது இதை வந்து தெளிவா படிச்சுப்போம். அந்த மாதிரி தான் பண்ணது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா நம்ம நிறைய விஷயம் பார்த்துருவோம். எல்லாமே வாட் இஸ் வாட் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆவர்த்தன அட்டவணை, பீரியாடிக்கல் டேபிள் பாருங்க. தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்னன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா, அதுல வந்து உலோகங்கள் இருக்குது, உலோகங்கள் இருக்குது, அலோகங்கள் இருக்குது, உலோக போலிகள் இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேர்மங்கள்ல முக்கியமான வேதி வினைகள் பாருங்க, வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். அதோடைய பயன்கள் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னா அது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பாருங்க. ஸோ அதில் என்னென்னலாம் கலந்துருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் மட்டும் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த டாபிக் நமக்கு இவ்வளவுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. மீதி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க.